பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த காலை பொழுது எப்படி இருக்கிறது? பல பிரச்சனை, பல போராட்டம் முன்னால வந்து நிக்குதா? ஒரு கடற்கரையில நிக்கிற கடல் அலை வருகிற சத்தம் கேக்குதா? அலை அலையா பிரச்சனை வருதுங்க. ஒண்ணு மாத்தி ஒண்ணு, ஒரு அலை போனா அடுத்த அலை வர்ற மாதிரி ஒரு பிரச்சனை போனா அடுத்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குதா? ஒன்னும் பயப்படாதுங்க. என்னதான் வந்தாலும் இந்த கடலுக்கு ஒரு கரை ஆண்டவர் குறிச்சிருக்கிறார்ல, அதை தாண்டி அலை வர முடியாது. எந்த பிரச்சனையும் தேவன் குறித்த எல்லையை தாண்டி உங்களை மேற்கொள்ள முடியாது. பிறகு எதுக்கு பயப்படணும்? பயப்படாதங்க. சரி, இது எந்த கடல் அப்படின்னு பாக்குறீங்களா? செங்கடல். வேத புஸ்தகத்துல சொல்லிக்கல ரெட் சி அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வந்த போது இந்த கடலின் ஒரு பகுதியில், இந்த எக்ஸாக்டா இந்த இடம் கிடையாது, அது வந்து எகிப்து அந்த கேரோ பக்கத்துல, அந்த மெயின் இடத்து பக்கத்துல இருக்கிற இடம். அங்க அவங்க வந்து தங்கி இருந்தாங்க. பார்வோனுடைய சேனை இவர்களை மறுபடியும் அடிமைப்படுத்தணும், இவங்க இல்லாட்டா நம்ம நாட்டுல வேலை நடக்காது, கட்டட வேலையில செய்ய முடியாது, இந்த அடிமைகளை விட்டால் எப்படின்னு சொல்லி அவருடைய மறுபடியும் அடிமைப்படுத்த தன் ரதப்படையோட கூட வருகிறான். அந்த காலத்துல எகிப்து தேசம் வந்து உலகத்துல பிரபலமான ஒரு தேசம். அதனுடைய ராஜா பார்வோன், அதனுடைய சேனை, எகிப்தினுடைய ரதப்படை வருதுனால எல்லாம் பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான சாம்ராஜ்யமாக இருந்திருக்கிறது. அந்த மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலையில இந்த ரதப்படையோடு கூட பார்வோன் தன்னுடைய சேனையை திரட்டி கொண்டு வருகிறார். ஒரு பக்கம் பார்வோனுடைய சேனை அடிமைப்படுத்த வருகிறது, இன்னொரு பக்கம் செங்கடல். இந்த தண்ணிகளை எப்படி தாண்டி போக முடியும்? 30 லட்சம் மக்கள், கிட்டத்தட்ட 30 லட்சம், 6 லட்சம் புருஷர்களே பைபிள்ல சொல்லப்படுகிறது. பெண்கள், குழந்தைகள், வயசானவங்க எல்லாம் சேர்த்தா 30 லட்சம் பேரு. எப்படி இதை தாண்டி வர முடியும்? அதாவது இது அந்த பக்கத்துல இந்த பக்கத்துக்கு 18 கிலோமீட்டர் ஆழம், வந்து கிட்டத்தட்ட 100 அடி ஆழம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அப்போ இந்த மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. 2 பக்கமும் ஆபத்து, தப்புறதுக்கு வழியே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை. நீங்க அந்த மாதிரி நெருக்கத்துல இருக்கீங்களா? தப்பி போவதற்கு வழியே இல்லை. இந்த பக்கமும் ஆபத்து, அந்த பக்கமும் ஆபத்து, இந்த பக்கம் ஒரு நெருக்கம், அந்த பக்கம் ஒரு நெருக்கம். கலங்குறீங்களா? வழி இல்லாத இடத்துல கர்த்தர் வழி உண்டாக்குவார். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? பயந்து கொண்டிருந்த தேவ பிள்ளைகளை பார்த்து யாத்திரா 30